ஷியாம் சார், நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். எது மாதிரியும் இல்லாத புது மாதிரியான ஒரு தேர்தலாக தான் இந்த தேர்தல் இருக்க போகுது அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு முறையும் பெண் வாக்காளர்கள், பெண்கள் ஓட்டு யாருக்கு அப்படின்றதா முக்கியத்துவம் பெறும். அதை இதுக்கு முன்னாடி தேர்தல்கள்லையுமே நம்ம பேசியிருக்கோம். இந்த முறை பெண் வாக்காளர்கள் அவங்களுடைய ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? பெண் வாக்காளர்களை கவர்வதற்கு தான் நம்ம எல்லா திட்டங்களையுமே அறிவிக்கிறோம். பெண்கள் முடிவெடுத்தால் அவர்கள் மாற்றத்துக்கான சாவியாகவும் திகழ்வார்கள். காரணம், குடும்ப வாக்கை தீர்மானிப்பதில் பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. அவர்கள் ஒரு சக்தியாகத்தான் இருக்கிறார்கள். நான் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அதை கண்கூடா பார்த்ததுங்க. ரெட்டை இலை புது சின்னம். பெண்கள் அவங்க கூந்தல்ல 2 இலையை பறிச்சு தலையில சொருகிட்டு வருவாங்க. அது வாக்குச்சாவடி வரைக்கும் அவங்களை ஒண்ணுமே செய்ய முடியல. வாக்குச்சாவடிக்குள்ள நம்ம சின்னம் கொண்டு போக கூடாது இல்லையா? ஆனா அவங்க கூந்தல் அலங்காரமாக இலைகளை பயன்படுத்தும் போது நம்ம என்ன செய்ய முடியும்? இப்படி அவங்க நினைத்தால் மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வர முடியும். அதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. இந்த தேர்தலில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் அப்படிங்கிறது உங்களோட ஸ்பெசிபிக் கொஸ்டின். அப்படி என்றால் இந்த தேர்தலில் பெண்களின் வாக்கு கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுக்கும் சமமாக தான் போகுது. என்ன காரணம் அப்படின்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பெண்கள் ஆதரவு, குறிப்பாக இந்த 30 கீழே இருக்கிற ஆதரவு அதிகமாக தெரிகிறது, களத்தில் தெரியுது. ஓட்டில் பிரதிபலிக்குமாகிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். அதிமுகவுக்கு இதுவரைக்கும் பெண்கள் ஆதரவு அதிகமாக இருந்தது, அதாவது ஜெயலலிதா காலம் வரைக்கும். அது இப்போது திமுகவுக்கும் சேர்த்து தான் பகிரப்படுகிறது. காரணம், திமுக அறிவித்துள்ள பல திட்டங்கள், அது 1000 ரூபாய் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி, அல்லது விடியல் பயணமாக இருந்தாலும் சரி, பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஏதோ ஒரு வகையில பெண்களை குறிவைத்து நடக்கிற விஷயம்தான். எனவே பெண்கள் வாக்கு வங்கி மட்டுமே இந்த தேர்தலில் ஒரு கட்சிக்கு ஒட்டுமொத்தமாக போயிடும் அப்படின்னு நான் நினைக்கலங்க. பெரும்பாலும் அது திமுக, அதிமுக, ஓரளவுக்கு விஜய், சீமானுக்கு பெண்கள் ஆதரவு குறைவாக தெரிகிறது. இப்படித்தான் நான் இந்த களத்தை நான் ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன். இதை நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாமா அப்படின்னு பாருங்க. இப்ப எம்ஜிஆர் அவர்கள் அவங்க இருந்த காலத்துல எம்ஜிஆர் மேல ஒரு பெரிய கிரேஸ் இருக்கும், ஒரு ஐகானிக் ஒரு வர்ஷிப் இருக்கும். பெண்கள் எல்லாம் எம்ஜிஆர் அபிமானிகளா இருந்தாங்க. அதனால அவருக்கு வெற்றி வசப்பட்டது. அதற்கு பிறகு வந்த காலகட்டங்கள்ல ஜெயலலிதா அம்மா அந்த ஒரு விமன் சென்டிமெண்ட் இருந்தது. அவங்களும் பெண்களுக்கான நிறைய திட்டங்கள் அறிவிச்சாங்க. பெண் வாக்காளர்கள் தான் அவங்களுடைய வெற்றிக்கும் காரணமாக இருந்தார்கள். இப்போ ஸ்டாலின் அவரு மகளிர் உரிமை தொகையாகட்டும், விடியல் பயணமாகட்டும், புதுமை பெண் திட்டமாகட்டும், பெண் வாக்காளர்களுக்கான நிறைய ஸ்கீம்ஸ் அவரும் அறிவிச்சிருக்காரு. அதனால பெண் வாக்காளர்களுடைய ஓட்டு அவருக்கு சாதகமாக இருந்தது. இப்போ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, விஜய் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபேன் ஃபாலோவிங், அந்த ஒரு வர்ஷிப், அதுவும் 50 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்கள் கிட்டத்தட்ட 22ல இருந்து 23 விழுக்காடு இருக்காங்க. அது அவருக்கு சாதகமா இருக்கும் அப்படின்லாம் சொல்லப்படுது. அதை எப்படி டிசைட் பண்ணி பாப்பீங்க? 30 years and below கண்டிப்பாக விஜய்க்கு சாதகமாக இருக்குங்க. ஆனால் விஜயோட கேம்பெயினிங் அல்லது அந்த பிளான்ல நிறைய கோளாறுகள் வருது. இப்போ உதாரணமாக, ஒரு தலைவரை நம்ம நேரில் பார்க்கணும்னு நினைக்கிறோம். என்னன்னா, நம்ம இது வரைக்கும் பார்க்காத தலைவர், டிவியில் பார்த்தது இவ்வளவுதான், சினிமாவில் பார்த்தது, நேரில் பார்க்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அவரோட ப்ரோக்ராம் வரிசையாக அவர் கேன்சல் பண்ணிகிட்டே வர்றாரு. அது ஏன்னு உண்மையிலே எனக்கு புரியல. ஏன்னா தேர்தல் நேரத்தில் இன்னும் ஒரு 10-11 நாள் தான் இருக்கு. ரொம்ப முக்கியம். தொடர்ந்து வரிசையாக ரத்து செய்யப்படுவதை நம்ம பார்க்கிறோம். இது அவர் வருவார்னு எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த பெண் வாக்காளர்கள் அல்லது பெண் ரசிகைகள், எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தை தரும். அப்புறம் ஒரு டிபெண்டபிளா இவர் இல்லையோங்கிற ஒரு சந்தேகத்தை கொடுத்துரும். இவர் நம்ம ரொம்ப நம்புறோம், ஆனா அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிற சக்தியாக இல்லை. ஏனென்றால் சீயிங் பிலீவிங், நம்ம பார்ப்பது என்பது நமக்கு நம்பிக்கையை ஊட்டும். அந்த வகையில விஜயோட மைனஸ் பாயிண்டாக இந்த கேம்பெயின் ரத்த நான் பெரிதளவுக்கும் பார்க்கிறேன். அது அவரோட பெண் வாக்காளர்கள் அந்த ஓட்டு வங்கியை கூட குறைக்குமோ என்கிற ஒரு ஐயம் எனக்கு இருக்கிறது. மற்றபடி ஸ்டாலின் அவர்கள் மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இப்போ 10,000 ரூபாய் அறிவிப்பு, அது பெண் வாக்காளர்களை குறிவைத்து அறிவிக்கிறது தானே. பெண் வாக்காளர்கள் வேணும்னு அவர் நினைக்கிறாரு. 10,000 rupees ஒட்டு மொத்தமா. இப்போ ஸ்டாலின் 8,000 rupees கூப்பன் ஸ்கீம், அதுக்கு அவர் எக்ஸ்பிளனேஷன்லாம் தராருல. நீங்க என்ன வேணாலும் வாங்கிக்கலாம், பழுதான பொருள் இருந்தா கூட வாங்கிக்கிடலாம், மாத்தி வாங்கிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், இப்படி எல்லாம் சொல்றது நிச்சயமா பெண் வாக்காளர்களை குறிவைத்து தான். ஸோ திமுகவும் அதிமுகவும் ஒரு ஈக்குவல் ஃபுட்டிங்ல போகுதுங்க. விஜய்க்கு உண்மையிலே ஆதரவு இருந்தது, ஆனா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அதை இழந்து கொண்டு வருகிறார்.